முருகன் பக்தர் எல்லோருக்குமே வணக்கங்க. நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு ரொம்ப வயசான ஒருத்தரை பார்த்தேங்க. தெரிஞ்சவங்க நம்மளுக்கு. அவர் பார்த்து பேசும்போது, "ஏம்மா டல்லாக இருக்கீங்கன்னு?" கேட்டார். என்னன்னே தெரியலைங்கப்பா, எனக்கு அடி மேலே அடி விழுந்துகிட்டே இருக்குது. ஒரு அடி ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வச்சா 10 ஸ்டெப்பு பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்குது. என்னன்னே தெரிலப்பா, ரொம்ப குழப்பமாகவும் மனசு இது இல்லாமல் கஷ்டமாக இருக்குங்கப்பா, பணம் பிரச்சனையாக இருக்குங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் பெரியவர் என்கிட்ட சொன்னார், "கவலைப்படாதம்மா, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இதை செய்யுங்க" அப்படின்னாங்க. சரிங்கப்பா, என்னன்னு சொல்லுங்கப்பா, நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உங்களால் முடிஞ்சால் 11 வாரம் கொடுக்குறது ரொம்ப விசேஷம், இல்லைன்னா ஒரு 9 வாரம்னா கொடுங்கம்மான்னாங்க. சரிப்பா, என்னால் முடிஞ்சதும் நான் கொடுக்குறேன், என்னங்க சொல்லுங்கள் அப்படின்னேன். அப்போ அவர் சொன்னார், புதன்கிழமை பச்சை அரிசியில் வெல்லமும் வாழைப்பழமும் வச்சு பசுமாடுக்கு கொடுக்க சொல்லி சொன்னாருங்க. இது செய்யும்போது நம்மளோட கஷ்டம், பண கஷ்டம், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த முறையில் செஞ்சோம்னா அந்த பிரச்சனைக்கு விடிவு கிடைக்கும்னு அவர் பெரியவர் சொன்னாருங்க. நானும் சரி செய்யலாம் அப்படின்ட்டு காலையிலேருந்து இன்றைக்கி புதன்கிழமை காலையிலேருந்து நினச்சிட்ருக்கேன். என்னால் பண்ணவே முடியல. ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வந்துகிட்டே இருந்தாங்க. சரி, என்னன்னா ஆகட்டும், இன்றைக்கி நம்ம புதன்கிழமை பண்ணியே ஆகணுன்ட்டு தாங்க 2 கிளாஸ் அரிசி, பச்சை அரிசியில் கொஞ்சம் வெல்லம் போட்டு ஒரு வாழைப்பழம் போட்டு மாட்டுக்கு எடுத்துன்னு போய் வச்சுட்டு வந்தேங்க. எல்லாமே நம்மளோட நம்பிக்கை தாங்க. ஒருத்தர் அவ்வளோ பெரிய வயசானவர் நமக்கு சொல்லும்போது அது நம்ம செய்கிறது ஒரு நல்ல விஷயம் தானேங்க. அவர் சொன்னதுக்கு நம்ம செஞ்ச மரியாதைன்னு நான் நினச்சிக்கிறேங்க. இதில் நம்பிக்கை இருக்கிறவங்க, உங்களுக்கும் கஷ்டம் இருந்துச்சுன்னா, கடன் பிரச்சனை இருந்தால், கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி புதன்கிழமை செய்யுங்க. நான் இந்த வாரம் தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் 11 வாரம் செய்ய தான் போகிறேங்க. இது அவருக்கு நான் கொடுக்குற இதுங்க. என்னை பார்த்து எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அவர் ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காருங்க. அது செய்யறதுல ரொம்ப நல்ல விஷயந்தான். யாரும் நம்ம நல்லா இருக்க மாட்டோம், நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? இது நல்ல விஷயந்தாங்க. பசுக்கு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது, நம்ம ரொம்ப தூரம்லாம் போக வேண்டியதில்லை. அதனால தாங்க நான் இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னன்னாலும் 11 வாரம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி நீங்களும், உங்களுக்கு இந்த மேலே ஒரு நம்பிக்கை இருந்தால் நீங்களும் இதை செய்யுங்க. கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க. முருகன் நம்ம பக்கத்துலேயே இருக்கிறாரு, நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க.